ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட்னா அது ஒரு மேஜிக் கிராஃப்ட். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான திங்ஸு. ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கணும். அதில் ஒரு டிஷ்யூவில் நல்லா தண்ணி எடுத்துட்டு ஃபில் பண்ணணும். அப்புறமா ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கணும். அது யூஸ் ஆகாததை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. யூஸ் ஆகிறது இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. இது யூஸ் ஆகாது. அதை எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பேப்பர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதில் கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் ஃபில் பண்ணதுக்கு பிறகு இதை எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா அது நல்லா ஆகாது. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த கலர் பண்ணோம்ல அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு கலர் பண்ணிங்கள்ல அதை அந்த மிக்ஸ் பண்ணதுக்கு பேக் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறமா இப்படின்னு பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா டேப் எடுத்து ஒட்டிக்கோங்க. நல்லா தண்ணி வெளியே வராத மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. அப்புறமா இப்படின்னு வச்சு விளாடலாம். இப்படின்னு வச்சு விளாடலாம். இப்போ இந்த கலர் கொடுத்ததுக்கு எதுக்குன்னா பின்னால் சும்மா இருக்கும்ல, அதுக்காக தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல பின்னால், அதனால தான் நான் இப்படி பண்ண சொன்னேன். அவ்வளோதான். இப்படியே வச்சு விளாடலாம். தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ பிளாக் கலர் சூப்பராக இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் பிளாக் கலர் வச்சேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் வச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிளாக் கலரே தான் பண்ணணும்னு இல்லை, எந்த கலர் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது பின்னால் இந்த கலர் கொடுத்துருக்கேன்ல, அதுவும் ஆரஞ்சு தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, பாய். இது வச்சு இப்படி அமுத்தி விளையாடும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே தண்ணிலாம் மேலே போகிறது பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு க்ரியேட்டிவிட்டி ஆர்ட். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேப்பை இந்த சைடு இப்படி 3 சுற்று சுற்றணும். இங்கேருந்து 3 சுற்று, இங்கேருந்து 3 சுற்று. ஓகே, 3 சுற்று. அப்போ தான் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். இப்படி பண்ணிக்கணும். இங்கே 3 சுற்று, இங்கே 3 சுற்று, இப்படின்னு 3 சுற்று, அப்புறம் இப்படின்னு 3 சுற்று. உங்களுக்கு வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் கூட ஒட்டிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கூட ஒட்டிக்கோங்க. நான் சும்மா ப்ளெயினாக தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கோங்க. ஓகே, பாய். நீ அடுத்தது என்ன வீடியோ போடுவேன்னு தெரியாது, அந்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.